ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் அந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாகவே இந்த கோர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, அதேமாதிரி பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி ரொம்பவே ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது. அதோடைய காரணம் என்னென்னா ஐடி ஜாப் அவங்க கொடுக்குற சேலரி பேமெண்ட் அதை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸோடைய வேல்யூ இன்னைக்கு அதிகமாகவே இருக்குது. இன்ஜினியரிங் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் விரும்புகிற ஜாப் என்ன ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் தான். அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கரண்ட் டேல இந்த கோர்ஸ் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. அந்த கோர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா கரண்ட் ஜென்ரேஷனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் எந்த டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதுதான் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம எந்த 11th 12th என்ன கோர்ஸ் எடுத்தால் இந்த பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் அதை வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸ் குரூப் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். சயின்ஸ் குரூப்லேயும் பர்டிகுலராக என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டையும் கம்பல்சரி இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போம். அதே இந்த டிகிரியும் மற்ற இன்ஜினியரிங் கோர்சஸ் லைக் பிஇ மாதிரியே 4 இயர் கோர்சஸ் தான். அதனால் இந்த பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படிலாம் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஜேஇஇ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஜேஇஇ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியும் நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி டிஎன்இஏ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற இந்த வெப்சைட்லேயும் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது மூலமாகவும் நம்ம டிகிரி வந்து ஜாயின் பண்ணலாம். இல்லை 2 சீட்லையுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்ஃபாக தான் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா ஒரு காலேஜில் அமௌண்ட் அதிகமாக கொடுத்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிஇக்கும் பிடெக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் மேஜராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிஇயும் கம்ப்யூட்டரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிடெக்கும் கம்ப்யூட்டரை பற்றி தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிஇயை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம தியரிட்டிக்கலாக படிப்போம். தியரிட்டிக்கலாக அதோடைய கான்செப்டை வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அது சொல்கிறது பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே பிடெக்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக லைவாக நம்ம ஒர்க் பண்ணி அது மூலமாக நாலேஜை வந்து கெயின் பண்ணுறது. இது புக்கு மூலமாக நாலேஜை வந்து கெயின் பண்ணுறது. இது வந்து லைவாக லேப் கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். அதே மாதிரி இந்த எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோபோட்டிக் அதோடைய லேப் இருக்கும். அதில் போயிட்டு லைவாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேருந்து நாலேஜ் வந்து ரிசீவ் பண்ணுறது. அதனால் பின்றது தியரிட்டிக்கலாக நாலேஜ் ரிசீவ் பண்ணுறது, கெயின் பண்ணுறது. பிடெக்ன்றது ப்ராக்டிக்கலாக நம்ம லைவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது மூலமாக நாலேஜை கெயின் பண்ணுறது பிடெக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ரீம் என்னென்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு ஒரு சின்ன மீனிங் வந்து நம்ம பார்த்துடலாம். AI involves creating intelligent machines that can perform tasks typically requiring human intelligence, such as understanding language, recognizing images, and problem solving. The goal of AI is to replicate human intellect through machines. இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுக்கு பதிலாக ஒரு மிஷினை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஹியூமன் செய்கிற வேலையெல்லாம் அந்த ரோபோட்டிக் மிஷின் வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்ணும்போது டிஹெச்இ அதுக்கு பதிலாக டிஹெச்ஏன்னு நம்ம டைப் பண்ணும்போது டிஹெச்இன்னு கீழே நம்மளுக்கு ஆட்டோமேஷனாக காமிக்கும். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ மெத்தட் அது எல்லாமே இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சாட் ஜிபிடி வந்து யூஸ் பண்ணுறோம். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து யூஸ் ஆகுது. வேற ஒன்றும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ், ரெகக்னைசிங் இமேஜ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். சப்போஸ் எதனா ப்ராப்ளம் வந்து ஆகிடுச்சு நம்ம மிஷின் லெவலில்,
அதுவே ஓனர் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் வேற ஒன்றும் கிடையாது, ஹியூமன் செய்கிற வேலையை அப்படியே ஒரு மிஷின் வந்து செய்ய போகுது. அதுதான் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. எதுக்காக ஹியூமன் செய்கிற வேலையை ஏஐ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹியூமனுடைய ஆக்சிடென்ட் எதனா நடக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து இந்த இடத்துல அவாய்ட் ஆகும். அதே மாதிரி ஹியூமனுக்கு காஸ்ட் அதிகமாகவே இருக்கும் கம்பேர்ட் டு ஏஐ யூஸ் பண்ணும்போது. அதனால் ஓனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆட்டோமேஷன் பர்பஸ், சடனாக எதனா ஒரு பில் ஜென்ரேட் ஆகும்னா நம்ம பே பண்ணும்போது அடுத்த நிமிஷமே பில் வந்து ஜென்ரேட் ஆகுது, அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரும். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் எதுனா ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு ப்ரோக்ராம் இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதோடைய ஃபுல் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதுதான் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், அந்த டீட்டெயில்ஸ் கோடிங் மெத்தடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மீனிங் என்னன்னா, டேட்டா சயின்ஸ் இஸ் எ ஃபீல்ட் that focus on extracting insight and knowledge from data. It involves collecting, analyzing, interpreting, and visualizing large data set to identifying pattern and trends. இந்த இடத்துல பாருங்க, டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணுறாங்க, அதை அனாலிசிஸ் பண்ணுறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லார்ஜ் டேட்டா செட் டு ஐடென்டிஃபை பேட்டர்ன் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதுலேருந்து எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது, அதுவும் டேட்டா சயின்ஸில் வரும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரிக்கெட் வந்து விளையாடுறோம், நம்ம விளையாடல, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் பிளேயர் அவங்க எவ்வளோ டேஸ் வந்து எவ்வளோ கேம் வந்து விளையாடிருக்காங்க, எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க, அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் A to Z எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் வேறு எதனா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் வந்து நம்ம ஏதோ ஒரு கடை வந்து வைக்க போகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம கடை மாதிரியே பர்டிகுலராக வேறு எதனா கடை இருக்கும், அதோடைய சேல் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குது, அந்த கடைங்க மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணி பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகும், அப்போ இதை வந்து நம்ம வாங்கி சேல் பண்ணலாம், அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல டேட்டா சயின்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடெக், ஏஐ அண்ட் டிஎஸ் இதுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்ம ஜேஇஇ ஆர் டிஎன்இஏ அது மூலமாக மெரிட் லிஸ்ட்டில் போகும்போது கவர்மெண்ட் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். 4 இயர்ஸில் ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 lakhsல வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்குள்ளேயே நம்ம லேப் சார்ஜஸ் எல்லாமே இதில் லேப் ஃபீஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி இருக்கும். அதுவே நம்ம ப்ரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னும் போது பெர் இயருக்கே 2 lakhsலேருந்து 8 lakhs வரைக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க பெர் இயருக்கு. ஏன்னா இது ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிமாண்டடான கோர்ஸ், அதனால் இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிடெக், ஏஐ அண்ட் டிஎஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இதில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது C++, ஜாவா, பைத்தான், லினக்ஸ், HTML, CSS, SQL, JavaScript இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது மூலமாக தான் ஒரு எப்படி சொல்கிறது, வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ப்ரோக்ராம் எதனா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இது ரெண்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4 year கோர்ஸ். ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பேசிக் லாங்குவேஜ் தான் வரும், பேசிக் சப்ஜெக்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், இது மாதிரி பேசிக் சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் வரப்போகுது. அதே மாதிரி செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயரில் பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதை பற்றி ஃபுல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இது சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் பிளேஸ்மெண்ட்டில் ஈஸியாக நீங்கள் செலக்ட் ஆக முடியும், இந்த ஃபீல்டில் நீங்கள் அப்கிரேட் வந்து ஆக முடியும். அதனால் செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ரொம்ப ஃபோக்கஸாக படிக்கணும். அதுக்காக ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ரொம்ப ஃபோக்கஸாக படித்து இந்த சப்ஜெக்டான நாலேஜை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம பிடெக் வந்து ஏஐ அண்ட் டிஎஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா இந்த ஜாப் ரோலுக்கு எல்லாமே நம்ம எலிஜிபிள். எந்த ஒரு கம்பெனியும் இந்த ஜாப் ரோலில் ஏன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா தாராளமாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எந்தெந்த கம்பெனிலாம் நம்ம ஜாப் அப்ளை பண்ண முடியும் பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபோசிஸ், ஜோஹோ, காக்னிசன்ட், HCL, விப்ரோ, கேப்ஜெமினி, TCS, L&T, Accenture, கூகுள், மைண்ட்ரி, டெக் மகேந்திரா, டிலைட்,
இந்த கம்பெனியில் எல்லாமே நம்மளுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது இருக்குது. இந்த கம்பெனியில் மட்டும்தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. இதை தவிர நிறைய கம்பெனி ஐடி ஃபீல்டு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நம்ம வேலை செய்யலாம், இதுமாரி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்யலாம். அதே மாதிரி சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி எம்ப்ளாயை நம்ம உள்ளே போகிறோம், சாஃப்ட்வேர் டெவலப்பராக உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெஷராக காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது உங்களோட சேலரி மினிமம் 47,500 to 60,000 பெர் மந்த்துக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிடுறீங்க, அப்போது உங்களுடைய சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மினிமம் 85,000 to 2,50,000 பெர் மந்த். ரெண்டுமே பெர் மந்த்துக்கு இவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணலாம். அதனால தான் மற்ற ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபில் சேலரி அதிகமாக இருக்கிறனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டும் சரி அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி இந்த டிகிரியை வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இந்த டிகிரி படித்தா நம்ம ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகிடலாம், அது மூலமாக கை நிறைய சம்பாதிக்கலாம். அந்த சுச்சுவேஷனால் மோஸ்ட் டிமாண்டபிள் கோர்சஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிடெக், ஏஐ அண்ட் பிஎஸ்ஆர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிஸ்டமில் வேலை செய்கிறதுனால டைப்பிங் ஸ்கில் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் டைப்பிங் வந்து கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே ஐடி ஃபீல்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதனால் ஃபாரினோட டைப்பாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எங்கன்னா ஃபாரின் மந்த்லி ஒன்ஸ் அங்கே போயிட்டு சம்திங் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அங்கேயே செட்டில் ஆகி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக ஃபுல் அண்ட் ஃபுல் இது எம்என்சி ஆர்கனைசேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எம்டெக் வந்து தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்மிஷன் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜாயின் பண்ணுறது இந்த டிகிரி படித்தா வேலை கிடைச்சிடும்னு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜ் ரெப்யூட்டட் காலேஜாக இருக்கணும், பிராண்டட் காலேஜாக இருக்கணும். NIRF நேஷ்னலால் எப்படி சொல்கிறது, நேஷ்னலால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ண காலேஜில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி லேப் ஃபெசிலிட்டி கம்பல்சரி இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற காலேஜஸாக இருக்கணும், டீச்சிங் ஃபெசிலிட்டி, டீச்சர்ஸ் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக அது மாதிரி காலேஜில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு 3 lakhs 4 lakhs கொடுக்குறாங்க, இந்த காலேஜில் வந்து 60,000 80,000 அந்த காலேஜில் ஜாயின் பண்ணாதீங்க. இந்த டிகிரியை வச்சு நம்ம பிடிச்ச ஜாப் போக முடியும்ட்டு எந்த ஒரு அஷூரன்ஸும் தர முடியாது. பிராண்டடான காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சில காலேஜ் எந்த ஒரு லேப் ஃபெசிலிட்டியும் இருக்காது, இது டிமாண்டபிளான கோர்ஸ் அப்படின்றதுனால அந்த காலேஜில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்ட பிறகு ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து குட் ஃபேக்கல்ட்டியாக இருக்க மாட்டான், லேப் ஃபெசிலிட்டி வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது, எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கரெக்டாக இருக்காது, நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதை பற்றி கற்றுக்க மாட்டீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி. அப்போ நீங்கள் முடிச்சுட்டு வெளில போகும்போது எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்காது. அதனால் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது காலேஜ் வந்து ரெப்யூட்டடான காலேஜாக, பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, லேப் ஃபெசிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கா, பிளேஸ்மெண்ட் எம்என்சி கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட்டில் ஆன் கேம்பஸ்லேயே எடுக்கிறாங்களா, அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா, அது எல்லாமே விசாரிச்சுட்டு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். காலேஜை பற்றி தெரியாமல் ஜாயின் பண்ணிடாதீங்க. சப்போஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்குன்ட்டு சின்ன சின்ன காலேஜில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அது வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.